வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆரி ஒர்க் நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் வாங்கணுன்ற ஐடியாவில் இருப்பீங்க. இந்த ஆரி ஸ்டாண்ட் நார்மலாக கடையில் கிடைக்கிற மாதிரி ஆரி ஸ்டாண்ட் கிடையாது. இது ஒரு யூனிக்கான ஆரி ஸ்டாண்ட். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள். இதை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பட் கிராண்டான லுக் இருக்க ஒரு ஆரி ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் லைன் வச்சு நான் போட்டிருக்கேன், லைன் ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து டபுள் லைன் செயின் போட்டு முடிச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நான் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரி சக்கரி இருக்கு இல்லையா, ஸோ ஆரி சக்கரி வச்சு இந்த மாதிரி ஆரி சக்கரி வச்சு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ் இருக்க மாதிரி ஈக்குவல் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுறப்பவே ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவ் லைன் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி சக்கரியும் ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரியே ஃபிக்ஸடாக குந்தன் ஸ்டோன்ஸ் வருது இல்லையா, ஸோ இந்த ஸ்டோன்ஸை வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ்ட்டை வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இங்கேருந்து பர்டிகுலர் அளவு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊடுபுள்ளி கோலம் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஊடுபுள்ளி கோலம் இருக்க மாதிரி வச்சு கம் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து மேலே லைன் போட்டிருக்கேன், டபுள் லைன் போட்டிருக்கேன். இது வந்து கட்டிங் லைன், இது வந்து ஒர்க் ஃபினிஷிங் லைன். நீங்கள் வந்து பீடு வச்சு இந்த லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கரெக்டாக இந்த லைன் மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், டபுள் லைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் லைன் மார்க்கிங் இல்லாமல் சிங்கிள் லைன் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பீட் வந்து ஒரு பீட் நீங்கள் மேலே ஏற்றி போட்டாலும் என்ன ஆகும்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது சம்டைம்ஸ் உடஞ்சி போகும், இல்லைனா அப்படியே ஓவராலாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே என் பண்ணுற மாதிரி வச்சு போடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. நான் இன்றைக்கி இதில் பீட் ஒர்க் பண்ணல, ஏன்னா இதுவே கொஞ்சம் வந்து அந்த புட்டாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதில் பீட் ஒர்க்கோ இல்லை கட்டானா பீடோ யூஸ் பண்ணல. நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். இப்போ நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற இன்னொரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது 2mm பீடு, இது வந்து கோதுமை பீடு. இது ரெண்டும் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஊடு புள்ளி கோலம் இருக்க மாதிரி புள்ளி வச்சு அதில் வந்து சென்டரில் சக்கரியும் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனும் வச்சு கம் போட்டு ஒட்டி நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீடிலில் ஒரு 2mm பீடு, அப்புறம் ஒரு கோதுமை பீடு, மறுபடியும் ஒரு 2mm பீடு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சக்கரி போட்டு முடிச்சு நாட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே ட்ரையாங்கிள் பக்கத்தில் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு ஒரு 2 செயின் போட்டுட்டு கரெக்டாக எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே வந்து மூவ் பண்ணுங்கள். டேரெக்டாக எந்த இடத்துக்கு போடணுமோ அங்கேவே டேரெக்டாக வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆனோடனே அந்த ஒர்க் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடை போட்டு நான் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன். கண்டினியூவாக அப்படியே 3 பீடையும் ஒரே நேரம் போடுறோம், இந்த மாதிரி அப்படி போடுறோம் அப்படின்னா லூஸ் ஆகும். அதனால் 2 பீடு இருக்க மாதிரி மட்டும் போட்டுட்டு ஒரு பீடை நான் ஃபஸ்ட்டு போட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கதை நல்லா பெருசாக எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு பீடில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா அந்த பீடு வந்து லாக் ஆகிக்கும். நம்ம ஒவ்வொருத்துக்கும் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ லாக் ஆகிக்கிச்சு. ஸோ அடுத்தது மறுபடியும் போடுறப்ப இந்த பீடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பீடுக்கு நான் வந்து ரைட் சைடில் குத்திட்டு மறுபடியும் லெஃப்ட் சைட் போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குன்றதுனால நான் இப்படி போடுறேன். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து அந்த 2mm பீடு இருக்கிறதுனால நான் வந்து கோதுமை பீடும் ஒரு 2mm பீடும் எடுத்திருக்கேன். ஆர்டர் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா half ஆஃப் த டிசைன் நான் போட்டுட்டேன். மறுபடியும் இதே மாதிரியே இந்த பக்கம் வந்துடலாம்.
நம்ம ஹாஃப் டிசைனில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே ட்ரையாங்கிள் பக்கத்தில் ஒரு செயின் போட்டு ஒரு 2 செயின் போட்டு நம்ம எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த லைன் கிட்ட வந்ததுக்கப்புறமா 2 mm பீடு, அப்புறம் கோதுமை பீடு, மறுபடியும் ஒரு 2 mm பீடு. இது மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தெரியுது இல்லையா? ஸோ இந்த லைனில் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் வச்சு A1 ஜரி வச்சு ஒரு லைன் மட்டும் நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். A1 ஜரி வச்சு இந்த லைனில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த டிசைன் கிட்ட வந்தோடனே செயின் ஸ்டிச் வந்து அந்த டிசைனை வந்து லைட்டாக டச் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா அப்படியே கீழே கண்டினியூ பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எண்டு இருக்குல்லையே, அந்த டிசைனோட எண்டை வந்து அப்படியே டச் பண்ண மாதிரி அந்த லைனில் அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் வந்து கண்டினியூவாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் லைனுக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே போட்ட டிசைனில் ஹாஃப் ஆஃப் த டிசைன் நான் இதில் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சென்டரில் வரப்போ அழகாக இருக்கும்னு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஆரி சக்கரியில் இந்த மாதிரி ஷார்ப் ஸ்டோன்ஸ் வந்து சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அது போக ஏற்கனவே பேக்கிங், குக்கிங், மெஹந்தி, ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங்னு ஏகப்பட்ட டாபிக்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.